அனைவருக்கும் வணக்கம். இயர்லி பிரிடிக்ஷன் 2025 நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். இந்த 2024ஆம் வருடம் முடியக்கூடிய தருவாயில் இருக்கும். மேலும் புதிய வருடமாக இந்த 2025ஆம் வருடம் பிறக்க இருக்கிறது. இந்த 2025ஆம் வருடம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது, எதுல எல்லாம் நமக்கு ரொம்ப சேஃபான ஒரு ஜோன் இருக்க போகுது, எதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும், எதெல்லாம் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு, எதெல்லாம் நமக்கு கொஞ்சம் அன்ஃபேவரா இருக்கு, எதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் சேஃபா ஜேர்னி பண்றது சிறப்பு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ப்ரெடிக்ஷனை இந்த பதிவுல ரொம்ப டீடைலா பார்க்கலாம். இந்த 2025ஆம் வருடம் புதன் கிழமை தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரத்துல கன்னியா லக்னத்துல பிறக்குது. அதே தமிழ் மாதப்படி பார்த்தோம்னா மார்கழி 17ஆம் தேதி இந்த 2025ஆம் வருடம் பிறக்குது. இந்த வருடத்துடைய ஆரம்பத்துல ரிஷப ராசியில குரு வக்ரத்துல சஞ்சாரம் செய்வாரு. கடகத்துல செவ்வாய் வக்ரம் பிளஸ் நீச்சத்தோட சஞ்சாரம் செய்வாங்க. கன்னி ராசியில கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்கும். விருச்சிக ராசியில புதன் பகவானுடைய சஞ்சாரம், தனுசு ராசியில சூரியன் பிளஸ் சந்திரனுடைய கன்ஜெக்ஷன் இருக்கும். இந்த வருடத்துடைய ஆரம்பமே அமாவாசை யோகத்தோட ஆரம்பிக்குது. சூரியன் பிளஸ் சந்திரன் கன்ஜெக்ஷன் ஆகிறது அமாவாசை யோகம்னு சொல்லுவாங்க. ஆகவே இந்த வருடத்துடைய ஆரம்பம் அமாவாசை யோகத்தோட ஸ்டார்ட் ஆகுது. அடுத்ததா கும்ப ராசியில சுக்கிரன் பிளஸ் சனி கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஃபைனலா மீனத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இந்த வருடத்துடைய ஆரம்பத்துல இருக்கும். இந்த கிரக நிலைகளோட இந்த வருடம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. மேலும் இந்த 2025ல 3 முக்கியமான கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. இதுவுமே இந்த வருடத்துல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதாவது ஒன்னு மாத்தி ஒன்னு தொடர்ச்சியா வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது இந்த கிரகங்களுடைய முக்கியமான இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த 2025ல இருக்கு. அதுல இன்னும் மைனூட்டா பார்த்தோம்னா ஜனவரி டு மேக்குள்ள முக்கியமான இடப்பெயர்ச்சிகள் அப்படிங்கிற குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. முதலாவதா பிப்ரவரி 4ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு. அதாவது ரிஷபத்துல குரு பகவான் இருக்காரு. ரிஷப குரு அப்படிங்கிறது பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு. அதை தொடர்ந்து மார்ச் 29 சனி பெயர்ச்சி. சனி பகவான் மீன ராசிக்கு டிரான்சிட் ஆகிறாரு. கரெக்டா மார்ச் 29ல சனி பெயர்ச்சியை தொடர்ந்து மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி. குரு பகவான் மிதுன ராசிக்கு டிரான்சிட் ஆகிறாரு. மிதுன ராசி மிருகசீரிடம் 3ஆம் பாதத்துக்கு கரெக்டா மே 14ஆம் தேதி டிரான்சிட் ஆயிடுவாரு. குரு பெயர்ச்சியை தொடர்ந்து பார்த்தோம்னா ராகு கேது பெயர்ச்சி கரெக்டா மே 18ஆம் தேதி. அதாவது ராகு பகவான் கும்ப ராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கும் டிரான்சிட் ஆயிடுறாரு கரெக்டா மே 18ல. அடுத்ததா பார்த்தோம்னா மே டு டிசம்பருக்குள்ள இந்த முக்கியமான கிரகங்கள் வக்ரம் ஆகுது, பிறகு வக்ர நிவர்த்தி ஆகுது. அந்த காம்பினேஷனை பார்க்கும்போது ஜூலை 12ல இருந்து நவம்பர் 27 வரைக்கும் சுமார் ஒரு 4 மாதம் 15 நாட்கள் சனி பகவான் வக்ரம் ஆகிறாரு. அடுத்த நவம்பர் 11ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் வக்ரம் ஆகிறாரு. பொதுவா இந்த வருட பலன்கள் அப்படிங்கிறது வருட கிரகங்களுடைய அமைப்பை வைத்து தான் கணிக்கப்படுது. அந்த வகையில குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் வருட கிரகங்கள்னு அழைக்கப்படுது. இந்த 4 கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து தான் இந்த வருடம் அப்படிங்கிறது கணிக்கப்படுது. எனவே இந்த 2025 நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது தனுசு ராசி மற்றும் தனுசு ராசியுடைய நட்சத்திரங்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தனுசு ராசியை பொறுத்தளவுல 2024 அந்த அளவுக்கு சிறப்பா போனுச்சுன்னு சொல்ல முடியல. 2024 அந்த அளவுக்கு ஃபேவரான வருடமா இல்ல. ஏன்னா இயர்லி பிளானட்லாம் ரொம்ப வீக்கான இடத்துல இருந்துச்சு. அர்த்தாஷ்டம ராகு, ஜீவன கேது, நம்முடைய ராசிநாதன் ரொம்ப முக்கியமான பிளானட்டே நமக்கு குரு தான். அவர் போயிட்டு ருணரோக சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல போய் அமர்ந்துட்டாரு. அதுவே நமக்கு ஒரு பெரிய மைனஸ். சனி மட்டும் ஓரளவுக்கு ஃபேவரா இருந்தாரு. 7.5 சனியுடைய பிடி இருந்து மாற்றம் அடைந்து தைரிய வீரிய பராக்கிரம சனியாக 3ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்தாரு. சனியுமே பார்த்தோம்னாக அந்த அளவுக்கு ஃபேவரான பலன்களை கொடுக்கல. பொதுவா சனி பகவான் ஒரு தைரியம், மன வலிமை இதெல்லாமே 3ஆம் இடத்துல இருக்கும்போது கொடுப்பாரு. ஆனா 2024ல மோஸ்ட் ஆஃப் த டைம் சனி பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டாரு. ஆகவே வக்ர சனி அந்த அளவுக்கு நமக்கு ஃபேவரான பலன்களை கொடுக்கல. எதுல இறங்கினாலும் தடுமாற்றம், தடை தாமதம், குழப்பமான மனநிலை தொடர்ந்து இருக்கிறது. ஏதாச்சும் ஒரு விஷயத்தை புதுசா ட்ரை பண்ணணும்னு நினைப்போம், அந்த விஷயத்துல இறங்குவோம். ஆனா மத்த பிளானட்லாம் குறிப்பா குரு ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருந்ததுனால தொடர்ச்சியா அதுக்கு ஏதாச்சும் தடை தாமதம் விதிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். அதனால புது முயற்சியில இறங்கினாலும் அதை தடைப்படுத்துறதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு மாத்தி ஒண்ணு தடை தாமதங்கள் அப்படிங்கிறது அப்படியே இயற்கையா வந்திருக்கும். இதனாலே நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு மனநிலை கிரியேட் ஆயிருக்கும். எதுலையுமே ஒரு பற்று இல்லை, எதுலையுமே ஒரு நம்பிக்கை இல்லை, எதை நோக்கி டிராவல் பண்றது அப்படிங்கிற ஒரு கிளியாரிட்டியான மைண்ட் செட் இல்லை. ஏன்னா நம்முடைய ராசிநாதன் குரு வீக் ஆயிட்டாரு. அதுல தெளிவான மனநிலை அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்திருக்காது. சிலர் ஒரு சில
முயற்சிகளை எடுத்திருப்பாங்க. அந்த முயற்சிகள்லயும் நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும். இதை சூஸ் பண்ணலாமா, அதை சூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன் மைண்ட் செட் அப்படிங்கிறது தொடர்ச்சியா ஒண்ணு மாத்தி ஒண்ணு இருந்திருக்கும். அதுலயும் அர்த்தாஷ்டம ராகு, தாயார் கூட அதிகமான கருத்து போராட்டம் ஏற்பட்டிருக்கலாம். தாயார் சார்ந்த வகையில ஏதோ ஒரு வகையான மன வருத்தங்கள், அதிகப்படியான வாக்குவாதங்கள் இப்படி ஒரு பக்கம் எடுத்துட்டு போயிருந்துச்சு. அதே போல மன ஆரோக்கியம் பெருசா பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா ராகு 4ஆம் இடத்துல இருக்கும்போது மன ஆரோக்கிய ரீதியாகவும் சரி, உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் சரி பெருசா நிம்மதியான ஒரு ஸ்டேட்டை கொடுத்திருக்க மாட்டார். நிறைய அலைச்சல் இருந்திருக்கலாம். சம்பந்தமே இல்லாம பல இடங்களுக்கு போயிட்டு வருது. என்ன பண்றோனே தெரியாத ஒரு புரிதலற்ற சூழ்நிலையோட 2024 அப்படிங்கிறது அப்படியே ஒரு மாதிரி டிராவல் ஆயிட்டு இருந்துச்சு. பிசினஸ், ஜாப் அதுலயுமே பெருசா நிம்மதி இல்ல. நிறைய பேர் பிடிக்காத தொழிலையும் பிடிக்காத உத்தியோகத்தையும் பார்த்துட்டு ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேர்ல அந்த விஷயங்களை தொடர்ந்து பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள இருந்திருப்பாங்க. தனுசுடைய மனநிலையை பொறுத்தளவுல இந்த 2024ல ஏற்பட்ட அந்த அனுபவ பாடங்கள் இந்த 2025ல புதிய மாற்றத்தை எதிர்பார்க்குது. ஏதாச்சும் ஒரு மாற்றம் கிடைக்காதா, ஏதாச்சும் ஒரு புது வாய்ப்பு கிடைக்காதா அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு குணம் இப்போ தனுசுக்கு கொஞ்சம் அப்படியே அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே மெல்ல மெல்ல அப்படியே ஏதாச்சும் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்காதா அப்படிங்கறத நோக்கி தனுசு ராசி டிராவல் பண்ணிட்டு இருக்கு. சோ இந்த 2024 அப்படியே ஒரு மாதிரி கலவையான பலன்களை கொடுத்து சின்ன சின்ன மகிழ்ச்சி, நிறைய குழப்பம் இப்படி ஒரு மாதிரி கொண்டு வந்து இந்த வருடம் முடியக்கூடிய தருவாயில இருக்கும். இந்த வருடம் முடிந்து 2025 புது வருடமா பிறக்க போகுது. இந்த 2025ல நல்ல மாற்றம் தனுசு ராசிக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பயிற்சி ரொம்ப ஃபேவரா இருக்கு. ருணரோக சத்ரு குரு இடப்பெயர்ச்சியாகி 7ஆம் இடத்துக்கு போறாரு. 7ஆம் இடத்துல இருந்து சப்தம பார்வையால நம்முடைய ராசியே பார்ப்பாரு. இதுவே நான் பெரிய பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது ராகு கேது பயிற்சி ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. பாகிய கேது அது மட்டும் கொஞ்சம் மைனஸ். ஆனா ராகு 3ஆம் இடத்துக்கு வராரு. குரு பகவானுடைய பார்வையில வந்துருவாரு. அது சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. சனி பயிற்சி அந்த அளவுக்கு ஃபேவரா இருக்குன்னு சொல்ல முடியல. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி இந்த 2025ல நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனா 7.5 சனி, முயற்சி சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்து சனி, இந்த சனி எல்லாம் நமக்கு நிறைய துன்பங்களை கொடுத்துட்டு, அதனால அர்த்தாஷ்டம சனி பெரிய அளவுல பாதிப்புகளை கொடுக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுலயும் இந்த வருடத்துல குரு பலம் ரொம்ப சிறப்பா இருக்கு. நம்முடைய ராசிநாதன் வலுத்தாலே போதும் இந்த வருடம் ஒரு கிளியரான ஒரு மைண்ட் செட்டோட அப்படியே கொண்டு வந்துரும். அதனால அர்த்தாஷ்டம சனி நடக்குதேன்னு நினைச்சு கவலைப்பட வேண்டாம். இந்த வருடத்துல இந்த 2025ல அர்த்தாஷ்டம சனியால பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதே போல இயர்லி பிளானட்ல 2 பிளானட் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. 2 பிளானட் ரொம்ப வீக்கான இடத்துல இருக்கு. இந்த அர்த்தாஷ்டம சனி கொஞ்சம் நம்ம மைனூட்டா பார்க்கணும். சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் அவேர்னஸா இருந்தாலே இந்த அர்த்தாஷ்டம சனியால பாதிப்பு பெருசா இருக்காது. அதுலயும் குரு பலம் ரொம்ப சிறப்பா இருக்கு. குறிப்பா மே 14க்கு மேல குரு பலம் நமக்கு கிடைச்சிரும். அதனால மே 14க்கு மேல எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிரும். ஒரு தெளிவான மைண்ட் செட் கிடைச்சிரும். எதை நோக்கி நம்ம டிராவல் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கிளியாரிட்டி கிடைச்சிரும். ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைகள்லாம் டோட்டலா குறைய ஆரம்பிக்கும். இந்த 2024ல ஏற்பட்ட அந்த மன உளைச்சல் இந்த 2025ல கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். குரு பலம் இருக்கிறதுனால நம்ம அதை நல்லாவே உணர முடியும். சோ அதெல்லாம் நான் ஒரு சூப்பர் பாசிட்டிவா பாக்குறேன். இப்போ இந்த 2025க்கான ஒரு டெப்தான பிரெடிக்ஷனை இப்போ ரொம்ப கிளியரா பார்க்கலாம். முதலாவதா ஃபேமிலி, குடும்ப வாழ்க்கை இந்த 2025ல எப்படி எடுத்துட்டு போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, 2ஆம் இடம் எந்த கிரகத்துடைய ஆதிக்கத்திலையும் இல்ல. 2ஆம் இடம் ரொம்ப சுத்தமா இருக்கு. சோ அதுவே நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். அதனால குடும்ப வாழ்க்கையை பொறுத்தளவுல இந்த வருடத்துல பெருசா குழப்பங்கள் எதுவும் இல்ல. குடும்பத்துல ஆல்ரெடி இருந்த குழப்பங்கள், பிரச்சனைகள் அந்த வருடத்துல ஆல்மோஸ்ட் நிவர்த்தி ஆயிடும். குறிப்பா பார்த்தோம்னாக்கா மே 14ஆம் தேதிக்கு மேல குடும்பத்துல இருக்கிற அந்த ஒரு சலசலப்பான சூழ்நிலைகள்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆயிடும். மேலும் குடும்ப உறுப்பினருடைய ஒத்துழைப்புலாம் மிகச் சிறப்பான முறையில் இந்த வருடத்துல நமக்கு கிடைக்கும். சோ அதெல்லாம் ஒரு சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. இந்த வருடத்துல குடும்ப வாழ்க்கை சார்ந்த வகையில எதுல நம்ம கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும்னா, தாயார் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். அதுலயும் வந்து பார்த்தோம்னாக்கா இந்த வருடத்துல மார்ச் 29 சனி பயிற்சி, அர்த்தாஷ்டம சனி ஸ்டார்ட் ஆயிடும். மார்ச் 29ல மார்ச் 29ல இருந்து மே 18 வரைக்கும் சனியும் ராகுவும் அர்த்தாஷ்டம ஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல கன்ஜக்ஷன்ல டிராவல் பண்ணுவாங்க. அதனால மார்ச் 29ல இருந்து மே 18 வரைக்கும் தாய் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் நிதானம், பொறுமை, மேலும் தாயார் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம், தாயாரோட எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு அரவணைச்சு செயல்படுறதுக்கு ட்ரை பண்றது, இப்படி கொஞ்சம் சாதுவா எடுத்துட்டு வந்துட்டோம்னாக்கா இந்த 2025ல பெருசா குழப்பம் இல்ல குடும்ப வாழ்க்கை சார்ந்த வகையில. அதே போல மே 18 ராகு கேது பயிற்சி. மே 18ல வந்து பார்த்தோம்னாக்கா ராகு குரு பகவானுடைய கண்ட்ரோல்ல வந்துருவாரு. 3ஆம் இடத்து ராகு சிறப்பான ஒரு மன வலிமையை கொடுத்துருவாரு. அதே சமயத்துல பாகிய கேது 9ஆம் இடத்து கேது தந்தை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில சலசலப்புகளை ஏற்படுத்தலாம். மே 18க்கு மேல தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது நல்லது. தந்தையாருடைய உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும், தந்தை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் நிதானம், பொறுமை, கவனம் அப்படிங்கிறது இந்த 2025ல கொஞ்சம் அதிகமா இருக்கணும். ஏன்னா பாகிய கேது பெருசா ஃபேவர் பண்றது இல்ல. அது ஏதோ ஒரு மாதிரி வருத்தத்தை கொடுத்துருது. அதுலயும் எந்த கிரகத்துடைய ஆதிக்கத்திலேயாச்சும் வருதா, எந்த கிரகத்துடைய பார்வையிலாச்சும் வருதா அப்படின்னு செக் பண்ணாக்கா அதுவும் கிடையாது. கேது ஒரு தனி ரூல்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு இந்த 2025ல. அதனால பாகிய ஸ்தானத்தை கொஞ்சம் நம்ம வாட்ச் பண்ணிக்கிறது நல்லது. குறிப்பா தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம்
கவனம் இருக்கணும். மற்றபடி இந்த 2025ல இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில நல்ல செய்திகள், இளைய சகோதரத்துவத்தால ஒரு சில மகிழ்ச்சிகள், இளைய சகோதரத்துவத்துடைய ஒத்துழைப்பு இதெல்லாமே சிறப்பான முறையில கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடம் இந்த வருடத்துல ரொம்ப பலமா இருக்கு. குரு பார்வையிலேயும் 3ஆம் இடம் வந்துரும். சோ அது நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கு. ஓவராலா குடும்ப வாழ்க்கையை பொறுத்தளவுல பெருசா குழப்பங்கள் எதுவும் இல்ல. தாய் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் நம்ம கொஞ்சம் பராமரிப்பு கவனம் செலுத்தினா போதும். மற்றபடி ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள்லாம் ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டே கொடுக்குது. மேலும் இந்த 2025ல குடும்பத்துல நிறைய சுப விசேஷங்கள் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா குரு பலம் 7ஆம் இடத்துல, அதனால குடும்பத்துல யாருக்காச்சும் சுப நிகழ்வுகள் நடக்கிறது, அதேபோல சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது. இப்படி மகிழ்ச்சியான தருணங்களும் இந்த 2025ல கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஆனா இந்த வருடத்துல தாய் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். குறிப்பா பார்த்தோம்னாக்கா மார்ச் 29ல இருந்து மே 18 வரைக்கும் தாய் சார்ந்த விஷயங்கள அவேர்னஸா இருந்துக்கணும். அதேபோல மே 18ல இருந்து தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. மற்றபடி பெருசா குழப்பம் எதுவும் இல்ல. அடுத்ததா பிசினஸ், ஜாப், கெரியர், அப்படியே தொழில் மற்றும் உத்தியோக வாழ்க்கை இந்த 2025ல எப்படி போகும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதா தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல நீங்க இப்ப ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க, ஏதாச்சும் தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல இருக்கீங்கன்னா மே 18 வரைக்கும் கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. மே 18 வரைக்கும் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. கேதுவுடைய சஞ்சாரம் 10ஆம் இடத்துல, மார்ச் 29ல இருந்து சனியுடைய பார்வை 10ஆம் இடத்துல, குரு பார்வை பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேல ஓரளவுக்கு பாசிட்டிவா 10ஆம் இடத்துல பதியும். ஆகவே பிப்ரவரி 4க்கு மேல இந்த பிசினஸ் ரிலேட்டடான மைண்ட் செட்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு மன தூண்டல் அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மே 18 வரைக்கும் பொறுமை காக்கிறது நல்லது. மே 18க்கு மேல ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. ஏதாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா சின்னதா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்றது நல்லது. டக்குனு ஏதாச்சும் பல்கா தூக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா சனி பார்வையில 10ஆம் இடம் இருக்கு. அதே போல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பிசினஸ்ல இறங்க வேண்டாம். மேலும் 3வது நபரை நம்பி எதுலயும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். சோ இதுல கொஞ்சம் கிளியரா இருந்துக்கோங்க. மற்றபடி தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அந்த வருடத்துல தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா குரு பலம் சிறப்பாவே இருக்கு. 7ஆம் இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம், பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு ஏதாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது அதுவுமே ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரான பலன்களை கொடுக்கும். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு லிமிட்டடா இருக்கணும். ரொம்ப ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. சோ இது ரெண்டுலயும் கொஞ்சம் கிளியரா இருந்துக்கோங்க. இது ஃப்ரெஷர்ஸ்க்கு. ஆல்ரெடி நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த 2025ல நம்முடைய பிசினஸ் நல்லா பிக்கப் எடுக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா 2024ல நிறைய பேருக்கு தொழில் தொய்வு அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கிற கேது லாபம் நஷ்டம் அப்படி ஒரு மாதிரி கலவையாவே கொடுத்துட்டு இருந்தாரு. ஏதோ ஓடுனுச்சு, வண்டி ஓடுனுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் டிராவல் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த 2025 பொறுத்தளவுல பிசினஸ் ரிலேட்டடா ஏதாச்சும் நீங்க விரிவாக்கம் பண்றீங்க, இல்ல பிசினஸ் சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க பிசினஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னா மே 18க்கு மேல உங்க பிளான்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்றது நல்லது. அதுலயும் கொஞ்சம் கொஞ்சமா தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி, சனியுடைய பார்வையில 10ஆம் இடம். அதனால எடுத்தோம் கவிழ்த்தோன்னு டக்குன்னு ஒரு விஷயத்தை அப்படியே எஸ்டாப்ளிஷ் பண்ணிடக்கூடாது. அப்படியே மெல்ல மெல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா அதை நகர்த்துறது நல்லது. அவசரம் காட்டாம இருக்கணும். இந்த பிசினஸ் ரிலேட்டடான விஷயங்கள்ல எதுலையும் அவசரம் காட்டாம இருக்கணும். நல்ல ப்ராஃபிட் கிடைக்குமா அந்த வருடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா மே 14ஆம் தேதி குரு பயிற்சி, குரு பார்வை லாபஸ்தானத்துல இருக்கும். அதனால மே 14ஆம் தேதிக்கு மேல நஷ்டத்துல போயிட்டு இருந்த தொழில் கூட இப்ப லாபத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற வருடமா இருக்கும். பிசினஸ் ரிலேட்டடான விஷயங்கள் மே 14ஆம் தேதிக்கு மேல நல்லா பிக்கப் எடுக்க ஆரம்பிக்கும். சோ அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். 2024ல விட்டதை மே 14க்கு மேல பிடிச்சிடலாம். சோ அது நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா இருக்கு. அதே போல குரு பலம் ரொம்ப சிறப்பா இருக்குங்கிறதுனால நல்ல கிரியேட்டிவான ஐடியாஸ் எல்லாம் வரும். ஒரு விஷயத்தை எப்படி நம்ம நுணுக்கமா செயல்படுத்தி அதுல வெற்றி அடையலாம். மேலும் இந்த தொழில இருந்த அந்த போட்டி பொறாமை எல்லாம் இந்த வருடத்துல விலகும். குறிப்பா மே 14க்கு மேல விலக ஆரம்பிச்சிடும். உங்களுடைய தொழிலுக்கு யாரெல்லாம் போட்டியா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் ஒதுங்கிடுவாங்க. சோ அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கு. அடுத்ததா உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல நீங்க ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க, இப்பதான் உத்தியோகம் தேடிட்டு இருக்கீங்கன்னா வருடத்துடைய ஆரம்பத்துல உங்களுடைய முயற்சி நல்ல எஃபெக்டிவா இருக்கும். இந்த முயற்சிக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது பிப்ரவரி 4க்குள்ள கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஜனவரி பிப்ரவரி 4க்குள்ள நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதை விட்டோம்னாக்கா மே 14ஆம் தேதிக்கு மேல நிச்சயமா நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஆகவே உத்தியோக வாய்ப்பு தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வருடத்துல உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். குறிப்பா பிப்ரவரி 4க்குள்ள நீங்க நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். பிப்ரவரி 4 விட்டோம்னாக்கா மே 14ஆம் தேதிக்கு மேல நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து ஆல்ரெடி நீங்க ஒரு உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த வருடத்துல உத்தியோகத்துல ஒரு நிம்மதியான சூழ்நிலை எல்லாம் நிலவுமா? ஏன்னா கடந்த 2024ல கேது 10ஆம் இடத்துல, அதனால இந்த உத்தியோகம் பார்த்த இடத்துலயும் சரி, உத்தியோகம் சார்ந்த விஷயத்திலும் சரி பெருசா திருப்தி இல்ல அப்படிங்கிற ஒரு மனநிலையோட தான் இந்த 2024 அப்படிங்கிறது அப்படியே டிராவல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. 2025ல அர்த்தாஷ்டம சனி, சனியுடைய பார்வை 10ஆம் இடத்துல, மே 14ஆம் தேதிக்கு மேல குருவுடைய பார்வையும் விலகிடும். அதனால இந்த வருடத்தை பொறுத்தளவுல புதிய புதிய முயற்சிகள், புதிய புதிய மாற்றங்கள் உத்தியோகம் சார்ந்த வகையில நிச்சயமாக இருக்கும். அதனால ஏதோ
ஏதோ ஒரு மாதிரி கொஞ்சம் பிரஷரா கொஞ்சம் விறுவிறுப்பா போற மாதிரி இருக்கும் இந்த வருடம். மேலும் ஒரு சிலருக்கு இந்த வருடத்துல பணிச்சுமை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சனியுடைய பார்வையில 10ஆம் இடம் வர்றதுனால தொடர்ந்து நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்கலாம். ஏதோ ஒரு மாதிரி பிரஷரா ஒரு புஷ்அப் இருந்துகிட்டே இருக்கும். அதே சமயத்துல உத்தியோகம் சார்ந்த வகையில சம்பள உயர்வு, பதவி உயர்வு இந்த வருடத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். நிறைய பொறுப்புகள் வழங்கப்படும். புதுசு புதுசா ஏதாச்சும் பொறுப்புகள் வந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் சரிவர நிறைவேற்றுறது இந்த வருடத்துல உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு பிரபலத்தை கொடுக்கும், நல்ல ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்கும். அதே போல இந்த 2025ல ஒரு விஷயத்துல மட்டும் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. சக ஊழியர்களோட வாக்குவாதமோ பிரச்சனையும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு அரவணைச்சு போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. மேலும் உங்க கூட வேலை பார்க்கக்கூடியவங்க அவங்களுடைய வேலையை கூட உங்க தலையில கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. சோ அதுல இருந்து அப்படியே நைஸா நழுவி வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய கடமையும் உங்களுடைய டியூட்டியை கரெக்டா நீங்க பண்ணிட்டு வாங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல மூக்க நுழைக்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால ஏதாச்சும் ஒண்ணு மாத்தி ஒண்ணு பொறுப்பை நம்ம தலையில கட்டிட்டே இருப்பாங்க. இது ஏதோ நமக்கு ஒரு மாதிரி பிரஷரா போற மாதிரி இருக்கும். அதனால யாருடைய மனமும் வருத்தப்படாத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அப்படியே நைஸா ஒரு மலுப்பலான பேச்சோட அப்படியே நழுவி வந்துடுறது நல்லது. மற்றபடி உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம், உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்க்கறீங்கன்னா அதுவுமே இந்த வருடத்துல நிச்சயமா ஏற்படும். இப்படி இந்த உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே 2025ல ஒரு பக்கம் பிரஷர் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நமக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டிங் கொடுக்குது. ஓவராலா அந்த தொழில், உத்தியோகம், கெரியர் ரிலேட்டடான விஷயங்களை பொறுத்தளவுல கரெக்டா பிளான் பண்ணி உங்களுடைய கடமையை மட்டும் நீங்க சரியா செஞ்சுக்கிட்டு வந்து ஓவரா திங்க் பண்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு மற்றவர்களுடைய வேலையில உங்களுடைய மூக்க நுழைக்காம உங்களுடைய விஷயத்துல மட்டும் நீங்க கரெக்டா இருந்து அப்படியே அழகா கடந்து வந்தீங்கன்னாக்கா இந்த 2025 பொறுத்தளவுல தொழில், உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல பெருசா குழப்பங்கள் எதுவும் இருக்காது. ஏன்னா குரு பலம் இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி நிச்சயமா கிடைச்சிடும். அது நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். அடுத்தா மணி ஃப்ளோ, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த 2025ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல லாபஸ்தானத்துல குரு பார்வை மே 14ஆம் தேதிக்கு மேல கிடைச்சிடும். அதுலயும் விரயஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பார்வையும் சனி பார்வையும் இந்த வருடத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே விலகிடும். மே மாதத்துக்குள்ள விரயஸ்தானத்துல இருக்கக்கூடிய பார்வையெல்லாம் விலகிடுது. அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கு. மொத்தத்துல இந்த கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும்போது பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சி இருக்கும். ஆல்ரெடி இருக்கிற கடன் சுமையெல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அது நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கு. வெளியில ஏதாச்சும் கடன் உதவி கடன் கொடுத்திருக்கீங்கன்னா கொடுத்த கடன் இந்த வருடத்துல திரும்ப கிடைக்கும். குறிப்பா மே மாதத்துக்கு மேல கிடைக்கும். வருடத்துடைய ஆரம்பம் முதல் 4 மாதங்கள் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. பொருளாதார ரீதியா ஏதோ ஒரு மாதிரி பிரஷரா போற மாதிரி இருக்கும். ஏதோ ஒண்ணு மாத்தி ஒண்ணு செலவு வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பா ஹெல்த் ரிலேட்டடான செலவு அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஆனா அதெல்லாம் மே 14க்கு மேல சரி செய்யப்படும். குரு பெயர்ச்சிக்கு பிறகு சூழ்நிலைகள் எல்லாமே கண்ட்ரோல் ஆயிடும். பொருளாதார வரவும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். கடந்த 2024ல வரவு இருக்கோ இல்லையோ செலவு தாறுமாறா இருந்துட்டு இருந்துச்சு. குரு பார்வை விரயஸ்தானத்துல இருந்ததுனால அதுல பாதி சுபவிரய செலவுகளா இருந்துச்சு. நிறைய நல்ல விசேஷங்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு செய்யறது, இப்படி ஒரு மாதிரி சுபவிரய செலவுகளும் இருந்துச்சு. அதே சமயத்துல சனி பார்வையும் விரயஸ்தானத்துல இருந்ததுனால நிறைய தண்ட விரய செலவு, மருத்துவ செலவு இப்படி எடுத்துட்டு போனுச்சு. இந்த வருடத்துல விரயஸ்தானத்துல இருக்கக்கூடிய பார்வையெல்லாம் விலகுது. விரயஸ்தானத்தை எந்த கிரகமும் டிஸ்டர்ப் பண்ணல. மார்ச் 29ல இருந்து பார்த்தோம்னா 10ஆம் இடத்துல சனி பார்வை, மே 14ல இருந்து லாபஸ்தானத்துல குரு பார்வை. இந்த காம்பினேஷனை வச்சு பார்க்கும்போது நம்முடைய உழைப்புக்கு ஏற்றாற் போல நல்ல வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அதுக்கு ஈக்குவலான பொருளாதாரம் அப்படிங்கிறது உங்க கைக்கு வர ஆரம்பிச்சிடும். மேலும் இந்த வருடத்துல பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ண வேட்கை ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பொருளாதாரத்தை நிறைய நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டம்லாம் அதிகரிக்கும். மேலும் ஆல்ரெடி இருக்கிற கமிட்மெண்ட்ஸ்லாம் இந்த வருடத்துல ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். சோ அதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிடும். ஓவராலா அந்த பொருளாதாரம் சார்ந்து இருந்த நெருக்கடிகள்லாம் டோட்டலா இந்த வருடத்துல மே 14ஆம் தேதிக்கு மேல நிவர்த்தியாக ஆரம்பிச்சிடும். வருடத்துடைய ஆரம்பத்துல கொஞ்சம் பிரஷர் இருக்கலாம். ஆனா மே 14க்கு மேல சாலிடா எல்லாமே கிளியர் ஆயிடும். சோ அது நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாவே இருக்கு. அடுத்ததா மேரேஜ் அண்ட் மேரேஜ் லைஃப், திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை இந்த 2025ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2025ஆம் வருடத்தை பொறுத்தளவுல குரு பெயர்ச்சி நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. அதனால இந்த திருமண முயற்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மே 14ஆம் தேதிக்கு மேல நல்ல செய்திகள் கிடைக்கும். திருமணத்துல தடை தாமதத்தை சந்திச்சுட்டு வந்தவங்களுக்கு மே 14ஆம் தேதிக்கு மேல நிச்சயமா நல்ல செய்திகள்லாம் கிடைச்சிடும். சோ அது ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கு. ஆகவே திருமண முயற்சி வெற்றியை கொடுக்கும். மேலும் குடும்பத்துல நிறைய சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துல நிறைய மகிழ்ச்சிகரமான சுப விஷயங்கள் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. அது குறிப்பா திருமணமாக இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அடுத்தது திருமணமானவர்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2025ல திருமண வாழ்க்கையிலையும் பெருசா குழப்பம் இல்ல. வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்த கருத்து போராட்டம், பிரச்சனை, குழப்பம் இது எல்லாமே சாலிடா நிவர்த்தி ஆயிடுது. அர்த்தாஷ்டம சனி நடந்தாலுமே 4ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் பலமாயிட்டாரு. அதனால இந்த வருடத்தை பொறுத்தளவுல வாழ்க்கை துணை சார்ந்த வகையில நல்ல ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம், வாழ்க்கை துணையோட சப்போர்ட் ஃபுல்லா கிடைக்கிறது. கருத்து ஒருமித்து வாழ்றது. இந்த நேரத்துல இந்த பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் கூட ஒன்று சேர்ந்துருவாங்க. வாழ்க்கை துணையோட ஏதோ ஒரு மாதிரி
மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால பிரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்கள அந்த வருடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கரெக்டா ஒன்னு சேர்ந்துருவாங்க. சோ பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றது. மேலும் கடந்த வருடத்துல திருமண வாழ்க்கையில இருந்த குழப்பங்கள் எல்லாமே டோட்டலா நிவர்த்தி ஆயிடும். சோ அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கு. மே 14க்கு மேல இந்த வளர்ச்சியும் இந்த மாற்றத்தையும் நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம். அதே போல வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்த மன வருத்தங்கள், குழப்பங்கள், வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் இது எல்லாமே மே 14க்கு மேல டோட்டலா நிவர்த்தி ஆயிடும். இந்த வருடத்துல தனுசுக்கு திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை ரெண்டுமே நல்ல ஒரு பாசிட்டிவாவே இருக்கு. அடுத்ததாக குழந்தை பாகியம் மற்றும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த 2025ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் இடம் கிளீனா தான் இருக்கு. சனி ராகு 5ஆம் இடத்தை அப்படியே க்ளோஸ் ஆகுற மாதிரி வராங்க. ஆனாலுமே 5ஆம் இடத்துல எந்த கிரகத்துடைய ஆதிக்கமும் இல்ல. அதுலயும் குரு நமக்கு ரொம்ப ஃபேவரா வராரு. அதனால இந்த குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல இந்த வருடத்துல நிச்சயமா நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். 4ஆம் இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த குழந்தை பாகியத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவங்க அதிகமா யோசிக்கிறத குறைச்சிக்கிறது நல்லது. ஓவர் திங்கிங், டயத்துக்கு சாப்பிடாம இருக்கிறது, தூக்கமின்மை பிரச்சனையில அவதிப்படுறது இதெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அர்த்தாசிரம சனி வந்துட்டனாலே டயத்துக்கு சாப்பிட முடியாது, சரியான தூக்கம் இருக்காது, ரொம்ப யோசிப்போம், இப்படி ஒரு மாதிரி குழப்பமா எடுத்துட்டு போகும். அதனால கரெக்டா சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. அதிகமான அலைச்சல வெளியிடங்களுக்கு அதிகமா போயிட்டு வரதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. கோபமான மனநிலையை குறைச்சிக்கிறது நல்லது. இதுல கொஞ்சம் நம்ம கவனம் வச்சுக்கிறது சிறப்பு. மற்றபடி குழந்தை பாகியம் சார்ந்த வகையில மே 14ஆம் தேதிக்கு மேல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். ஜனவரியிலிருந்து மே 14க்குள்ள குழந்தை பாகியம் சார்ந்த வகையில ஏதாச்சும் விரைய செலவுகள் ஏற்படலாம். குழந்தை பாகியம் முயற்சி சார்ந்த வகையில ஏதாச்சும் விரைய செலவுகள் தொடர்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மே 14க்கு மேல எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். மேலும் குழந்தை பாகியத்தில் நல்ல செய்திகள் கிடைச்சிடும். இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல இந்த 2025ல பிள்ளைகளால ஏற்பட்ட மன வருத்தங்கள் டோட்டலா நிவர்த்தி ஆயிடும். அது நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாவே இருக்கு. பிள்ளைகளால பெருசா தொந்தரவு இருக்காது. பிள்ளைகளோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள், குழப்பங்கள் இதெல்லாமே நிவர்த்தி ஆகி பிள்ளைகளுடைய முழு ஒத்துழைப்பும் இந்த வருடத்துல கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடத்தை எந்த கிரகமும் டிஸ்டர்ப் பண்ணல. அதுலயும் குருவும் நல்ல நிலையில இருக்காரு. சனி மட்டும் 5ஆம் இடத்தை அப்படியே க்ளோஸ் ஆகிற கண்டிஷன்ல கொண்டு வந்திருக்கு. கடந்த 2024ல சனியுடைய பார்வை 5ஆம் இடத்துல இருந்துச்சு. இதனாலதான் கடந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பிள்ளைகளோட கருத்து வேறுபாடு, பிள்ளைகள் சார்ந்த அனைத்து விஷயத்திலும் ஏதோ ஒரு மாதிரியான மன வருத்தம், உறுத்தல், குழப்பம், கவலை இப்படி ஒரு மாதிரி கொண்டு போனுச்சு. மார்ச் 29 சனி பெயர்ச்சி. சனி பெயர்ச்சிக்கு பிறகு இந்த கவலைகள், குழப்பங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். மேலும் பிள்ளைகள் சார்ந்த அனைத்து விஷயத்திலும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். பிள்ளைகளால மகிழ்ச்சி கிடைக்கும். இந்த வருடத்துல பிள்ளைகளுக்கு சுப விசேஷங்கள் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை தாராளமா செய்யலாம். அதுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சைடு இருக்கு. குறிப்பா மே 14க்கு மேல பிள்ளைகளுடைய சுப விஷயம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் குடும்பத்துல நடக்க ஆரம்பிக்கும். ஓவராலா இந்த 2025 பொறுத்தளவுல குழந்தை பாகியம் மற்றும் பிள்ளைகள் சார்ந்த அனைத்து விஷயமும் மார்ச் 29க்கு மேல நமக்கு ஃபேவரா மாறிடும். அந்த கவலைகள் எல்லாம் விலகி நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்ததா ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மாணவர்களை பொறுத்தளவுல வருடத்துடைய ஆரம்பத்துல அர்த்தாஷ்டம ராகு, மார்ச் 29ல இருந்து பார்த்தோம்னாக்கா சனியும் அர்த்தாஷ்டமத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு. ஆகவே முதல் 4 மாதங்கள் மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தி அவேர்னஸா இருக்கிறது நல்லது. குறிப்பா மார்ச் 29ல இருந்து மே 18 வரைக்கும் இந்த கல்வி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும், அவசர முடிவுகள் எதுவும் காட்டாம, அவசர மாற்றங்கள் எதுவும் செய்யாம ஆசிரியர்கள் பெற்றோர்களுடைய வழிகாட்டுதலின்படி செயல்படுறது சிறப்பு. ஏன்னா சனியும் ராகுவும் 4ஆம் இடத்துல கன்ஜெக்ஷன்ல மார்ச் 29ல இருந்து மே 18 வரைக்கும் சஞ்சாரம் செய்வாங்க. அது அந்த அளவுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஃபேவரான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியல. அதனால மார்ச் 29ல இருந்து மே 18 இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் அதீத கவனமா இருக்கணும். மற்றபடி இந்த வருடத்துடைய ஆரம்பத்திலிருந்து ஜனவரி டு மே 14 இந்த டைம் பீரியட் வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல முக்கியமான மாற்றத்தையோ அவசர முடிவுகளையோ எடுக்காம இருக்கிறது நல்லது. மேலும் கல்வி சார்ந்த விஷயங்கள ஒரு சில தடுமாற்றங்கள் மாணவ மாணவிகளுக்கு வந்துட்டு போகலாம் இந்த டைம் பீரியட்ல. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ்டா இருக்கிறது ட்ரை பண்ணுங்க. ஆனா மே 14 குரு பயிற்சி, மே 14க்கு பிறகு தெளிவான மனநிலை அப்படிங்கிறது மாணவ மாணவிகளுக்கு கிடைச்சிரும். இந்த குழப்பமான மனநிலை எல்லாம் டோட்டலா விலகி தெளிவான ஒரு மனநிலை கிடைச்சிரும். எதை நோக்கி டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிரும். அதுலயும் மே 18 ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சிக்கு பிறகு மாணவ மாணவிகளுடைய முயற்சிகள்ல நல்ல வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அது நான் ஒரு பெரிய பாசிட்டிவாவே பார்க்கிறேன். அதனால முதல் 4 மாதங்கள் மாணவ மாணவிகள் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல பின்வாங்காம முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ்டா இருக்கிறது ட்ரை பண்ணுங்க. குழப்பமான மனநிலை மாணவ மாணவிகளுக்கு அதிகமா வரும். அதனால இந்த நேரத்துல மத்தவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்கறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஃபேஷன் இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும், அதை நோக்கி நீங்க மாட்டு போயிட்டே இருங்க. ரொம்ப நெருக்கமான ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வருதுனாக்கா உங்களுடைய ஆசான் கிட்ட, உங்களுடைய குரு கிட்ட நீங்க ஒரு வாட்டி கிளாரிட்டிக்காக ஒரு தெளிவை கேட்டுக்கிட்டு அவங்க சொல்றபடி கொஞ்சம் செயல்படுங்க. ஆனா மே 14க்கு மேல எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிரும். மே 14க்கு பிற்பட்ட அந்த காலகட்டம் அப்படிங்கிறது மாணவ
மாணவ மாணவிகளுக்கு கல்வி ரீதியா பெரிய வளர்ச்சிகளை நிச்சயமா கொடுக்கும். தெளிவோட செயல்பட்டு எல்லாத்துலயும் வெற்றி அடையக்கூடிய ஒரு வல்லமையை கொடுத்துரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கவனம் வேண்டும், செகண்ட் ஹாஃப் எல்லா வகையிலும் நமக்கு வெற்றி தான். அடுத்ததாக ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள், உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இந்த 2025ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2025ஆம் வருடத்துல குரு பலம் மே 14க்கு மேல வந்துரும். இருந்தாலும் அதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்துல கொஞ்சம் நம்ம உடல் ஆரோக்கிய ரீதியா அவேர்னஸா இருந்துக்கணும். அதுலயும் அர்த்தாஷ்டம சனி, அர்த்தாஷ்டம ராகு, அது ஒரு மாதிரி உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில மாற்றங்களை தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருக்கும். மெயினா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல உடல் சோர்வு அப்படிங்கிறது இருக்கலாம். ஏதோ ஒரு மந்தமான மனநிலையோடயே டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் வருடத்துடைய ஆரம்பத்துல. அதனால ஜனவரி டு மே 14 வரைக்கும் ஹெல்த் ரிலேட்டடான எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் அவேர்னஸா இருந்துக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்துல கவனம் வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. குரு பயிற்சிக்கு பிறகு 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு போயிடுவாரு. சோ அந்த காலகட்டங்கள்ல உடல் ஆரோக்கிய ரீதியா இருந்த குழப்பங்கள் எல்லாத்துக்கும் நிவர்த்தி கிடைச்சிரும். உடல் ஆரோக்கியமும் ஒரு வலிமை பெற ஆரம்பிக்கும். அர்த்தாஷ்டம சனி ஒன்னு ஹெல்த் ரிலேட்டடா ஒரு சில பாதிப்புகளை கொடுப்பாரு. மன ஆரோக்கியத்துல ஒரு சில மாற்றங்களை தொடர்ச்சியா கொடுத்துட்டே இருப்பாரு. ஏதோ ஒரு தெளிவற்ற மனநிலையோடயே வச்சிருப்பாரு. சோ அது அப்படியே ஹெல்த் இஷ்யூஸா கன்வெர்ட் ஆகிறதுலாம் வாய்ப்பு இருக்கு. நல்ல மன தெளிவோட செயல்படணும். உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பராமரிச்சுக்கணும். கவனம் வச்சாலே பெருசா குழப்பம் இருக்காது, பிரச்சனை வராது. சோ சனியுடைய ரூல் என்னன்னா, நீ எங்கெல்லாம் கேர்லெஸ்ஸா இருக்கீங்களோ அங்கெல்லாம் ஒரு பிடி பிடிப்பாரு. அதனால உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுட்டோம்னாக்கா பிரச்சனை எதுவுமே இருக்காது. அர்த்தாஷ்டம சனியாவே இருந்தாலும் கவனம் இருந்தால் குழப்பம் இல்லை. மெயினா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த வருடத்துல எதுல நம்ம கொஞ்சம் போக்கஸ்டா இருக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா, 4ஆம் இடத்துல சனி ராகுடைய கன்ஜக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. சனி ராகுடைய பயிற்சி அப்படிங்கிறது 4, 3 இந்த இடங்கள்ல இருக்கும். எனவே இந்த நுரையீரல் சம்பந்தமான விஷயங்கள், மேல் மார்பக பகுதிகள் சார்ந்த இடங்கள், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. இதுல ஏதாச்சும் வலிகளோ இல்ல அந்த இடங்கள்ல ஏதாச்சும் காயங்களோ ஏற்பட்டு நீங்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது குரு பகவானுடைய சஞ்சாரம் 6, 7ஆம் இடங்கள்ல இருக்கும். அதனால வருடத்துடைய ஆரம்பத்துல பார்த்தோம்னா இந்த தலை முகம் சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அதே போல இடுப்பு பகுதிகளில் ஏதாச்சும் வலிகள் தொடர்ச்சியா இருக்கலாம். இடுப்பு முதுகெலும்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்தா கேது பகவானுடைய சஞ்சாரம் 10, 9 இந்த இடங்கள்ல இருக்கும். ஆனா இந்த வருடம் ஃபுல்லா பார்த்தோம்னாக்கா இந்த தொடை பகுதிகளில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா இந்த கால் மூட்டு பகுதிகளில் கவனமா இருக்கணும். இந்த இடங்கள்ல ஏதாச்சும் வலிகள் ஏற்பட்டு நீங்களாம். சோ இதுல எல்லாம் இந்த பாவ கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கு. அதனால இதுல நம்ம கொஞ்சம் அவேர்னஸா இருந்தாக்கா பெருசா குழப்பங்கள் எதுவும் இருக்காது. மற்றபடி உடல் ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் கவனமா இருந்துக்கணும். குறிப்பா பார்த்தோம்னா டயத்துக்கு சாப்பிடணும், டயத்துக்கு தூங்கணும். இந்த 2 விஷயத்தையும் நீங்க எப்போதுமே மறக்காதீங்க. ஏன்னா அந்த நேரத்துல இருக்க இந்த பிஸி ஷெட்யூல்ல இது ரெண்டையும் நம்ம டோட்டலா மறந்துடுவோம். மணிக்கணக்கா யோசிச்சுட்டே உட்கார்ந்துருப்போம். அதனால டயத்துக்கு சாப்பிட்டுட்டு டயத்துக்கு தூங்கிடுங்க. சோ இது ரெண்டையும் நீங்க கரெக்டா நீங்க மெயின்டைன் பண்ணாலே பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. மேலும் இந்த வருடத்துல நடைப்பயிற்சி அடிக்கடி பண்ணுங்க. முடிஞ்சா உடற்பயிற்சி பண்ணுங்க. ஆனா நடைப்பயிற்சி தினமும் பண்றது நல்லது. அடுத்தா மன ஆரோக்கியத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும். அர்த்தாஷ்டம சனினாலே மன ஆரோக்கியத்தை ரொம்ப பாதிப்பாரு. அதனால மன ஆரோக்கியத்தை எப்போது திடமா வச்சுக்கணும். அதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யறது சிறப்பு. குலதெய்வ வழிபாடு பண்றது நல்ல சிறப்பு. தினமும் காலைல எந்திரிச்சு குளிச்சுட்டு தெய்வ வழிபாடோட நாளை ஸ்டார்ட் பண்ணுங்க. இது மன ஆரோக்கியத்துக்கு ஒரு வலிமையை கொடுக்கும். மற்றபடி இப்போ சயின்ஸ் ரீதியா நிறைய டெக்னிக்லாம் இருக்கு. உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்குமோ அதை எடுத்துக்கோங்க. ஆனா நம்முடைய முன்னோர்கள் காலகாலமா நமக்கு போதித்த ஒரு முறை என்னன்னாக்கா தெய்வ வழிபாடு தான். தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மன வலிமையையும் நம்முடைய உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தியும் உணர்றதுக்கான ஒரு வழிமுறை தான். அதனால இந்த விஷயங்கள்லாம் கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தெய்வ வழிபாடு பண்ணனா நல்ல ரிசல்ட்டை நம்மளால அடைய முடியும். மற்றபடி இப்போ மாடர்ன் ஜெனரேஷன்ல புதுசா நிறைய டெக்னிக்லாம் இருக்கு. சவுண்ட் டெக்னிக்லாம் இருக்கு. அதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தாலும் இப்போதான் அதெல்லாம் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு எது கரெக்டா சூட்டபிளா இருக்குமோ அதெல்லாம் கரெக்டா செஞ்சு மன ஆரோக்கியத்தை சரியா பராமரிச்சுக்கோங்க. மன தெளிவும் உடல் தெளிவும் ரொம்ப சிறப்பா இருந்துச்சுன்னா உடைய செயல் தெளிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். அதனால உடலுக்கும் மனதுக்கும் இந்த 2025ல அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க. மற்றபடி நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே சூப்பர் பாசிட்டிவாவே முடியும். ஓவராலா அந்த 2025 பொறுத்தளவுல தனுசு ராசி மற்றும் தனுசு ராசியுடைய நட்சத்திரங்களுக்கு ஒரு 50-50 நல்ல பலன்கள் அப்படிங்கிறது இருக்கும். அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால ஒரு 50% ஒரு மாதிரி டவுனா இருக்கலாம். ஒரு 50% நல்லா பாசிட்டிவாவும் இருக்கும். ஏன்னா குரு பலமும் இருக்கு, பிளஸ் ராகுடைய பலம் இருக்கு. ராகு குருவுடைய கண்ட்ரோல்ல வந்துருவாரு. 2 பிளானட் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு, 2 பிளானட் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அதுலயும் பாகிய கேது இந்த தங்க அணிகலன்கள்ல குடும்பத்துல கொஞ்சம் குறைய செய்வாரு. அப்படின்னா அடகு வைக்கிறது, இப்படி ஏதோ ஒரு மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு அத்தியாவசிய தேவைக்காக தங்க அணிகலன்கள்ல மாற்றங்களை ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு. அதனால பாகிய கேதுவும் அந்த அளவுக்கு பாசிட்டிவ்லாம் சொல்ல முடியாது. அது ஒரு மாதிரி எப்படி குழப்பமான பலன்களை கொடுப்பாரு. ஆனா எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல நல்ல ஃபேவரான பலன்களை கொடுப்பாரு. ஒன்னை இழந்து ஒன்னை பெறுற மாதிரி கேது செய்வாரு. அதுதான் கேதுவுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது. ஆனா ராகு கொடுக்கிற மாதிரி கொடுத்து டோட்டலா கிளியர் பண்ணிடுவாரு. ஆனா இப்ப குருவுடைய கண்ட்ரோல்ல ராகு வருதுனால ராகுவை பத்தி கவலை இல்ல. கேது மேல கொஞ்சம் கவனம் இருக்கணும். கேது பாகியத்துல இருக்காரு. அது ஒரு மாதிரி ஒரு சில குழப்பங்களை கொடுக்கலாம். அதனால இந்த வருடத்துல ஒரு 50-50 நமக்கு நல்ல பலன்கள்
மாற்றங்கள் நடக்கும். ஒரு சிலர் எதிர்பாராத ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். ஆனா தனுசுக்கு இந்த 2025 நல்ல மாற்றத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. சோ அது நான் ஒரு பெரிய பாசிட்டிவாவே பாக்குறேன். ஏன்னா குரு பலம் ரொம்ப சிறப்பா இருக்கு. அதனால இந்த வருடம் மே மாதத்துக்கு மேல நிச்சயமா நமக்கு ஃபேவரான மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கும். மொத்தத்துல இந்த 2025ல குழப்பங்களை தவிர்த்தாலே எல்லாத்துலயும் நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம். ஏன்னா சனி பார்வையும் குரு பார்வையும் ஜென்மத்துல இருக்கும். ஒரு சைடு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்குற மாதிரி மைண்ட் செட் இருக்கும். ஒரு சைடு பார்த்தனா அதை நினைச்சு ஏதோ ஒரு குழப்பத்துக்குள்ளேயே சிக்கிட்டு இருக்கும். இப்படி கலவையா இருக்கும் நம்மளுடைய மனநிலை அப்படிங்கிறது. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவான விஷயங்களை ஒதுக்கி வச்சுட்டு பாசிட்டிவான விஷயத்த மைண்ட்ல எப்போதுமே நினைச்சுக்கிட்டு நம்ம மாட்டுக்கும் பயணிச்சுட்டே இருக்கணும். நல்லதை மட்டும் நினைத்தால் நல்ல விஷயம் நிச்சயமாக நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவான விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சனி பார்வை ஜென்மத்துல இருக்கிறதுனால ஒரு விஷயத்துல இறங்குறதுக்கே ஒரு சில தயக்கம் வரும். ஒரு மாதிரி குழப்பமா இருக்கும். அதனால அந்த குழப்பத்தை அவாய்ட் பண்ணிட்டாலே இந்த 2025ல நிச்சயமா நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த பலன்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ஜனன காலத்துல நடக்கக்கூடிய ஜாதக அமைப்புகளுக்கு தகுந்தாற் போல மாற்றி அமைக்கப்படும். இன்ஃபேக்ட் இப்போ உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல ரொம்ப ஃபேவரான தசாபுக்தி நடக்குதுனாக்கா பெருசா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது எதுவும் உங்களுக்கு நடக்காது. அப்படியே லைட்டா நெகட்டிவா தெரியுற மாதிரி கொண்டு வந்து அப்படியே சூப்பர் பாசிட்டிவா மாத்தி விட்டுரும். அதுவே உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல மீடியமான தசாபுக்தி நடந்துட்டு இருக்கு, ஓரளவுக்கு ஃபேவரும் இருக்கு, ஓரளவுக்கு நெகட்டிவ் இருக்குனாக்கா அப்படியே மாத்தி மாத்தி அப் அண்ட் டவுன்ஸ்ல அப்படியே மூவ் ஆன் ஆகும். அதே போல ரொம்ப நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் நடக்கக்கூடிய தசாபுக்தி நடக்குதுன்னா இந்த 7.5 சனி காலகட்டங்களில் நம்ம ரொம்ப அதீதமான கவனமா இருக்கணும். அதீதமான கஷ்டம் வரக்கூடியவர்களுடைய ஜனன கால ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா தசாபுக்தியும் சரி இருக்காது, கோச்சாரமும் சரி இருக்காது. ஸோ அவங்க எல்லாரும் நிதானத்தோட பொறுமையோட இருந்தாங்கனாக்கா, கவனம் செலுத்தி செயல்பட்டாங்கனாக்கா, ஸோ அவங்களாலையுமே அந்த பலன்களை பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இதுதான் இந்த ஆஸ்ட்ராலஜியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. எனவே கோச்சாரம் சரி இருந்தாலும் சரி, சரி இல்லைனாலும் சரி, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல ஃபேவரான தசாபுக்தி நடக்குதுனாக்கா இந்த கோச்சாரத்தால பெரிய அளவிலான மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்த முடியாது. இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பர்சனல் சார்ட்டை ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அதோட இந்த கோச்சாரத்தை கம்போஸ் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா சில பேருக்கு பார்த்தோம்னா ஜென்மசனி நடந்துட்டு இருக்கும், கோச்சார ரீதியா ஒரு பக்கம் நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் நடந்துகிட்டு இருக்கும். ஆனா அவங்க ஜனனகால ஜாதகம் ரொம்ப வலுவா இருக்கும், ரொம்ப ஃபேவரான தசாபுக்தி நடந்துகிட்டு இருக்கும். அப்படியே அவங்க மாட்டுக்கு அப்படியே உயர்ந்துகிட்டே போவாங்க. அதே போல கோச்சாரம் ரொம்ப ஃபேவரா இருக்கும், ஆனா ஜனனகால ஜாதகத்துல தசாபுக்தி சரி இருக்காது. கோச்சாரம் என்னதான் நம்ம பாசிட்டிவா சொன்னாலும் இவங்களுக்கு நடக்கிறது பூரா கொஞ்சம் நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸாவே இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுடைய பர்சனல் சார்ட்டை பொறுத்து நிறைய மாற்றங்களை சந்திக்கும். எனவே உங்களுடைய பர்சனல் சார்ட்டை ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கோச்சாரத்தை அதோட எடுத்து கம்போஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே